வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, உங்களின் பொறுமையை சோதித்த உறவுகள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ரிஷபம் ராசிக்காரங்களாகிய உங்களுக்கு சகிப்புத்தன்மை என்பது பிறப்பிலிருந்தே அமைந்த ஒரு குணம். எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் அவசரப்படாமலும் நிதானமாக கையாளக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் அந்த நிதானமாக நீங்கள் கையாளக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அது உங்களுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு விஷயத்தையும் பாராட்டுக்களையும் மட்டும்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். எவ்வளவு பெரிய காரியங்களாக இருந்தாலும் அவசரப்படாம நீங்க கையாளுவீங்க. உங்களின் இந்த அசாத்தியமான பொறுமையை உங்களுக்கு நெருக்கமான உறவுகள் தங்களுக்கு சாதகமாக உங்களை பயன்படுத்தி கொண்டார்கள். இவனை என்ன சொன்னாலும் தாங்குவான், எதற்கும் கோபப்பட மாட்டான் என்ற அலட்சிய போக்கு அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை வைத்து உண்டாக்கினார்கள். நீங்கள் அமைதியாக இருக்க 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 உங்களை மென்மேலும் காயப்படுத்தும் வார்த்தைகளையும் செயல்களையும் அவர்கள் திட்டமிட்டு உங்கள் மீது சுமத்தப்பட்டார்கள். ஒரு கட்டத்தில் உங்களுடைய பொறுமை எல்லைக்கே உங்களை கொண்டு சென்று உங்களை மனரீதியாக பெரும் ஒரு சித்திரைவதைக்கு ஆளாக்கிய நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. உங்களை சார்ந்தவர்களுக்காக நீங்கள் காட்டிய பொறுமை உங்களுக்கே ஒரு பெரிய மன உளைச்சலாக மாறிய தருணங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ளேயும் இன்னும் இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனா இன்று நான் சொல்ல போகின்ற இந்த விஷயம் எல்லாருடைய வாழ்க்கைக்கும் பொருந்தும் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இது நடந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில ஒரு காலம் இருந்திருக்கும். அந்த ஒரு காலத்துல நீங்க கோவப்பட்டிருக்க மாட்டீங்க, சண்டை போட்டிருக்க மாட்டீங்க, யாரையும் காயப்படுத்தினதும் கூட நீங்க நினைத்ததும் கிடையாது. ஏன் தெரியுமா? ஒரு நாள் எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திருந்து வாழக்கூடிய ஒரு நபர்கள் நீங்கள் தான். அதனால எல்லார் மீதும் ஒரு நம்பிக்கையும் மரியாதையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் கண்மூடித்தனமாக வைத்திருந்தீர்கள். ஆனால் குடும்பத்தில் நடந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் உறவுகளில் ஏற்பட்ட மனக்கசப்பாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாள் நீங்கள் பொறுத்துக்கலாம் என்று உங்களை நீங்களே சமாதானப்படுத்தி கொண்டிருந்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தான் இருக்கும். ஆனால் உங்களின் வாழ்க்கை உங்களுக்கு ஒரு கடினமான பாடத்தை இதுவரைக்கும் கற்றுக் கொடுத்திருக்கலாம். சில நேரங்கள்ல நீங்க காட்டிய பொறுமைய மற்றவங்க புரிதலாக மட்டும் பார்க்கவில்லை, பலவீனமாகவும் பார்த்திருக்கலாம். நீங்கள் அமைதியாக இருந்ததால் உங்களுடைய மனதை யாரும் கவனிக்கவில்லை என்று கூட உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக தோன்றியிருக்கும். நீங்கள் பேசாத ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மனதுக்குள் சொல்ல முடியாத காயங்கள் சோர்ந்து உங்களை இன்னும் கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் தள்ளிவிட்டு கொண்டே தான் இருக்கும். உங்களின் குடும்பத்தில் ஒருவருக்காக நீங்கள் பல முறை விட்டு கொடுத்திருக்கலாம். நண்பர்களுக்காக உங்களுடைய நேரத்தையும் நீங்கள் விட்டு கொடுத்திருப்பீங்க. உறவுகளுக்காக உங்களுடைய ஆசைகளை ஒதுக்கி வைத்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. ஆனால் அதற்கான மதிப்பு தான் உங்களுக்குள்ள கிடைக்கவில்லை என்று ஒரு கட்டத்தில் உங்களுக்கே தோன்ற ஆரம்பித்திருக்கும். அந்த நாள் நீங்கள் அழுது அவங்களுக்காக நம்ம இல்லை, நான் இவ்வளவு உண்மையாக இருந்தோம், ஏன் அவர்கள் என்னை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்கள், என்னிடம் ஏதேனும் தேவைக்காக மட்டும் வந்து பழகுகிறார்களே என்கிற ஒரு விஷயங்களும் அந்த ஒரு நாளில் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தான் இருந்திருக்கும். அதுவும் உங்களுடைய மனதிற்குள்ள தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா அந்த ரிஷபம் ராசிக்காரங்க அமைதியையும் நிலைத்தன்மையும் விரும்பக்கூடிய நபர்கள் என்று பாரம்பரியமாகவே இதுவரைக்கும் கூறப்படுது. அதனாலேயே பல நேரங்கள்ல உறவுகளை காப்பாற்றுவதற்காக தங்களுடைய உணர்ச்சிகளையே ஒதுக்கி வைத்து விடுவீங்க. ஆனால் எல்லாரிடமும் நீங்கள் எப்பொழுதுமே அமைதியாகத்தான் நடந்து கொள்வீர்கள். இருந்தாலும் உங்களுக்குள்ள எல்லாமே தெரிந்திருந்தும் நீங்கள் எதையும் வெளியில் கூற மாட்டீர்கள். தெரியாதது போல நம்ம இருக்கணும். அப்படி இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம முன்னேற முடியும். இல்லை என்றால் இந்த நபர்கள் படக்கூடிய கண் திருஷ்டியால் எல்லாமே நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கெட்டு போய்விடும் என்று நினைத்து கொண்டு எதையுமே நீங்க வெளியில் சொல்லக்கூடாது. ஒருவேளை நீங்கள் எல்லாமே தெரியும் என்று வாழ்க்கைக்குள்ள ஆடினால் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி செல்லாது, ஒரு அழிவை மட்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு முடிவுகளுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கவா ஆரம்பிக்கும். இதெல்லாமே வரக்கூடிய இந்த ஒரு நாட்கள்ல உங்களுக்கு நிச்சயமாக நடக்கலாம், அல்லது நடந்தும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள வியாபார பணிகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய கருத்துக்களுக்கு உண்டான மதிப்புகள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறக்க ஆரம்பிக்கும். மனதில் நேர்மறை சிந்தனைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். உத்தியோக பணிகளில் மாற்றங்கள் உருவாகி புதிய நபர்களின் அறிமுகங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஏற்பட்டு எல்லாமே நல்ல ஒரு நிலைமைக்கும் உங்களுக்கு பிடித்த சில செயல்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். அதே நேரத்துல நீண்ட கால காத்திருப்புக்கு நல்ல முடிவுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். சில நேரங்கள்ல உங்களுடைய வாழ்க்கை நமக்கு உடனடியாக பதில் சொல்லாது. நீங்கள் பல ஆண்டுகளாக ஒரு நல்ல வேலைக்காக காத்திருந்திருக்கலாம். குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றத்திற்காகவும் நீங்கள் இதுவரைக்கும் காத்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. காத்து காத்து பார்த்து என்னுடைய வாழ்க்கைக்குள்ள எதுவுமே நடக்கவில்லை என்று உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத குழப்பங்களும் கஷ்டங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். திருமணம், குழந்தை, வீடு, தொழில், பணநிலை எதுவாக இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் என்று உங்களுடைய மனதை நீங்களே சமாதானப்படுத்தி கொண்டு வாழ்ந்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். பல இரவுகள்ல யாருக்கும் தெரியாமல் என் வாழ்க்கை மட்டும் எப்போது மாறும் என்று இறைவனிடம் அமைதியாக கேட்ட நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். மற்றவங்க முன்னேறுவதை பார்த்து சிரித்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ள என்னுடைய நேரம் எப்போது வரும் என்ற ஒரு கேள்வி உங்களை வாட்டி எடுத்து கொண்டே தான் இருக்கும். இந்த அனுபவம் எல்லாருக்குமே பொருந்தாது. ஆனால் சில ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு நீண்ட காலமாக காத்திருந்த ஒரு நல்ல விஷயத்தில் மெதுவான ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய தொடங்கும். அது தொழில், வேலை விஷயங்கள், உறவுகள் விஷயங்கள், திருமண வாழ்க்கை என எதுவாக இருந்தாலும் இப்பொழுது கொஞ்சம் ஒரு சிறிதளவு முன்னேற்றத்தையாத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடைந்து விட்டது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆனால் இந்த சில நல்ல செய்திகளை பெரிய மாற்றங்களின் தொடக்கமாக உங்க வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். உங்களுடைய நம்பிக்கையில் சில காலங்கள் தாமதத்திற்கு பிறகு நிலைத்தன்மையே தரும் என்று உங்களுடைய மனதிற்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். அந்த நம்பிக்கையோடு உங்களுடைய முயற்சியும் சேரும் பொழுது கடந்த காலத்தில் உங்களை அளவைத்த காத்திருப்பை நாளை உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக நிச்சயமாக மாறிவிடும். ஆனால் இது சாதாரணமான ஒரு மாற்றமாக மட்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்காது. உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இது இருக்க போகுது. கடந்த பல வருடங்களாகவே இது எப்போது நடக்கும், என் வாழ்க்கை எப்போது நல்ல நிலைமைக்கு வரும் என்று நீங்கள் ஏங்கி தவித்த பல காரியங்களுக்கு இப்போது மிகச்சிறந்த ஒரு விடையானது கிடைக்கப் போகுது. இழுப்பறியாக இருந்த நீதிமன்ற வழக்குகளும், வேலை வாய்ப்புகளும், வெளிநாட்டு பயணங்களும் அல்லது சொந்த தொழில் தொடங்குவது போன்ற நீண்ட கால கனவுகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நனவாகி எல்லாமே உங்க வாழ்க்கையில நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். நிலையற்ற ஒரு படகில் பயணிப்பது போல இருந்த உங்களின் வாழ்க்கை இனிமே ஒரு ஸ்திரமான நிலையை நிச்சயமாக எட்டிவிடும். தட்ட தடுமாறிய உங்களுடைய பொருளாதாரமும் வாழ்வாதாரமும் ஒரு பாறை போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உறுதியடைந்து எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை மட்டும்தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.